தேங்காய் ஒரு கோவிலில் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு உடைக்கிறீங்க. அந்த தேங்காய் அழுகிடுச்சுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்ன சார் பண்ணலாம்? ஏன் இந்த மாதிரி அழுகிடுச்சு? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை நான் கோரிக்கை வேண்டி போனனே, அந்த கோரிக்கை நடக்காதா? குழப்பமாக இருக்குமா? உடனே எதனா டாக்டர் செலவு இல்லை பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஆகிடுமா? இந்த மனச்சிக்கலை முதல்ல தூக்கி விசிறடிங்க. சந்தேகத்தை விடுங்க, குழப்பத்தை விடுங்க. இறைவன் என்பவன் மென்மையானவன். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாரையும் கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கான். ஆகவே இந்த மாதிரி தேங்காய் கெட்டு போச்சு அப்படின்னா இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி உடைச்சிருங்க. சார் ஒருத்தர் சொன்னார் சார், 2வது தேங்காய் உடைச்சாதான் தப்புன்னு சொன்னார் சார், 2வது தேங்காய் நான் உடைக்கவே இல்லை. விட்டுருங்க, 2வது தேங்காய் தேவையில்லை, அந்த ஒரு தேங்காவே போதும். எப்போவுமே தேங்காய் அழுகி போனாலும் முற்றி போன பிறகு தான் அது கொப்பரையாக மாறும். ஆகவே நீங்கள் அதை மனசில் வச்சுக்க வேண்டாம். 2வது, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் முற்றி போச்சு, ரொம்ப அற்புதமாக வெற்றி பெறப்போகுது, உங்களுக்கு ஸ்லாக்கியமாக போகுது. நீங்கள் கேட்டு வந்தது உங்களுக்கு வெற்றி தரும். அதனால நெகட்டிவாக நீங்கள் அந்த சகுன சாஸ்திரத்தை எடுத்துக்காதீங்க. அந்த சகுன சாஸ்திரத்தை பாசிட்டிவாக எடுங்க, ரொம்ப தெளிவாக இருங்க. அதே நேரத்தில் 2வது தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயும் ஒடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்து நீங்கள் உடைச்சி அந்த குருக்கள் அதுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லி மன கஷ்டம் பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க, இறைவனை வேண்டுவதும் வழிபாடு செய்வதும் மந்திரங்கள் ஜெபிப்பதும் ஜோதிடம் பார்ப்பதும் கோவில்களுக்கு போவதும் என்ன காரணம், எதற்காக போகிறோம் அப்படின்னா மன சாந்திக்காக, மன நிம்மதிக்காக போகிறோம். அங்கே போய் இந்த மாதிரி சகுன சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. இல்லைன்னா இன்னொன்று பண்ணுங்க, இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதோட சூர தேங்காய் உடைச்சிடுங்க. சூர தேங்காய் உடைச்சிங்கன்னா சுக்கு நூறாக உடைஞ்சி போயிடும். அதுலேயும் ஒரு சந்தேகம் நம்ம ஆட்களுக்கு இருக்குது, அது சுக்கலாக உடையல சார், அது அப்படியே பந்து மாதிரி எகிரி ஓடி போச்சு சார், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கு ஒரு பயம். சார் வாழ்க்கையில் பயந்துக்கிட்டு இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, இரவோ பகலோ எதுவாக இருந்தாலும் ஜெயம் நம்ம பக்கம்தான். இறைவன் நம்ம கூட தான் இருக்கான், நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். நான் யார் குடியை கெடுத்தேன், யாருக்கு நான் கெடுதல் செய்தேன், எனக்கு நல்லதே நடக்கும், இப்படி நினச்சி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும்.